Hi friends, good afternoon. என் பேர் சங்கீதா. நம்ம இன்னைக்கு Tally Prime ஏஜிங் மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு தியரி சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ப்ராக்டிகல்ஸ் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஏஜிங் மெத்தட் அப்படின்னா என்னென்னா, இதுவும் வந்து ஒன்லி ரிப்போர்ட்டிங் பர்பஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி ரிமைண்டர் லெட்டர் அண்ட் கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்ட்டு அது தியரி ப்ராக்டிகல்ஸ் போட்டுருக்கேன். அதுவும் செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏஜிங் மெத்தட்னா என்னென்னா, இப்போ வந்து நமக்கு அமௌண்ட் வர வேண்டியது இருக்குது. அது வந்து நான் பில் வைஸு, டியூ டேட் வைஸு, டேஸ் வந்து செட் பண்ணிவிட்டு இந்த இப்போ வந்து 0 to 30 டேஸ்க்குள்ளார எனக்கு பில் வைஸு எவ்வளோ அமௌண்ட் வந்து பெண்டிங் இருக்குது அப்படின்றது வந்து நம்ம பார்க்க முடியும். அவுட்ஸ்டாண்டிங் நம்ம பெண்டிங் தான். அதே போல் 30 to 40 டேஸ்க்குள்ளார எவ்வளோ அமௌண்ட்டு எந்த பார்ட்டிகிட்ட இருந்து பில் வைஸ் எவ்வளோ வர வேண்டியது இருக்குது அப்படின்னு செக் பண்ண முடியும். டியூ டேட் வைஸ் எவ்வளோ அமௌண்ட் எனக்கு வரணும் அப்படின்ட்டு நான் செக் பண்ண முடியும். ஓகேங்களா? அது எப்படி பண்ணுறது நம்ம தியரி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒன்லி ஃபார் ரிப்போர்ட்டிங் பர்பஸ் தான். ஓகேங்களா? ரிப்போர்ட்டில் போய்ட்டு டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் அவுட்ஸ்டாண்டிங்கில் ரிசீவபிளில் போயிட்டிங்கன்னா ரைட் சைடில் F6 அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிங் அனாலிசிஸ் அதில் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து ஏஜிங் பை பில் டேட், ஏஜிங் பை டியூ டேட் அப்படின்னு ரெண்டு இருக்கும். இது வந்து பில் டேட், ஏஜிங் பை பில் டேட் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கனாவே டேட்டு, ரெஃபரன்ஸ் நம்பர், பார்ட்டி நேமு, பெண்டிங் அமௌண்ட்டு, இங்கே பாருங்கள் டேஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். லெஸ் தேன் 30 டேஸு, 30 to 40, 40 to 50 அந்த மாதிரி நம்ம டேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதாவது எப்படின்னா ஏஜிங் மெத்தட் பில் டேட் வைஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே அதே நமக்கு கேட்கும். ஃப்ரம் டு பாருங்கள் 0 to 30, 30 to 40, 40 to 50, 50 to 0 அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அதே போல் டியூ டேட்டுக்கும் 0 to 30, 30 to 0 அப்படின்னு செட் பண்ணிட்டோன்னா லெஸ் தேன் 30 அண்ட் ஈக்குவல் டு 30 டேஸ்க்குள்ளார எவ்வளோ அந்த டியூ டேட்டுக்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் பெண்டிங் இருக்குது, நமக்கு வர வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணிக்க முடியும். பில் டேட் வைஸ் கொடுத்தீங்கன்னாக்கா 0 to 50 டேஸ்க்குள்ளார, அதாவது இங்கே பாருங்கள் எப்படி காமிக்கும், less than 30 days, 30 to 40, 40 to 50, greater than 50 அந்த மாதிரி வந்து அது எவ்வளோ பெண்டிங் அமௌண்ட் இருக்குது, பார்ட்டி நேம் என்ன, பெண்டிங் அமௌண்ட் என்ன, கீழே வந்து லெஸ் தேன் 30 டேஸில் எவ்வளோ அமௌண்ட்டு, 30 to 40 டேஸில் எவ்வளோ அமௌண்ட்டு, 40 to 50 டேஸில் எவ்வளோ அமௌண்ட்டு, அது எல்லாமே நமக்கு காமிச்சிடும். இதில் வந்து நம்ம பில் டேட் வைஸும் செட் பண்ணிக்கலாம், டியூ டேட் வைஸும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஏஜிங் மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.